வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான சைன்இன் பேஜ் தான் பண்ண போகிறோம். HTML CSS யூஸ் பண்ணி இப்படி ஒரு சைன்இன் பேஜ் பண்ண போகிறோம். இந்த சைன்இன் பேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் இதில் மட்டும் அழகாக இல்லைங்க, டெஸ்க்டாப்பில் மட்டும், மொபைல்லையுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்லையுமே இந்த சைன்இன் பேஜ் கிட்டத்தட்ட ரெஸ்பான்சிவாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைன்இன் பேஜ் தான் கோட் பண்ண போகிறோம். பேசினது போதும், வாங்க இப்போ நம்ம கோட் பண்ண போகலாம். கோட் பண்ணுறதுக்கு நான் என் கம்ப்யூட்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கிறேன். நியூவில் ஃபோல்டர் போட்டுட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், சிம்பிள் சைன்இன். இது பேர் வச்சுட்டேன். அந்த ஃபோல்டர் உள்ள போயிட்டு ஓப்பன் வித் கோடு. இது விஷுவல் ஸ்டுடியோ கோடு நான் எடிட்டராக யூஸ் பண்ணுறேன். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா கூகுள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கு நான் ஒரு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துருங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வெல்கம் ஸ்க்ரீன் நமக்கு இப்போ தேவையில்லை. புதுசாக ஒரு ஃபைல் போட்டுப்போம். அது பேர் index.html. ஸோ index.html இப்போ ஒரு ஃபோல்டர் போட்டுப்போம். அது பேர் CSS. ஸோ நம்ம CSS ஃபைலில் இந்த ஃபோல்டர் உள்ள தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டர் உள்ள CSS ஃபைல், அது பேர் style.css. இந்த பேர்லாம் நான் சும்மா தான் கொடுக்குறேன் கன்வென்ஷனுக்கு, நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு index.html முடிச்சிடலாம். index.html பேசிக் HTML ஃபார்மேட் வேணும். ஸோ HTML கொடுத்தாலே நமக்கு எமெட் அது கோட் நமக்கு HTML ஃபார்மேட் கொடுத்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைட்டில் சிப்பி சைன்இன் 1. ஸோ 1 ஏன் கொடுக்குறோன்னா இதுக்கப்புறம் நம்ம வேறு டிசைனில் சைன்இன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் 1. இப்போ பாடியில் நமக்கு ஒரு கண்டெய்னர் தேவை. கிளாஸ் கண்டெய்னர் டிவிஷன். இது உள்ள ஒரு கார்டு. இந்த கார்டு எதுக்குன்னா, இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கார்டு. இது மொத்தமாக கண்டெய்னர். ஸோ இப்போ கார்டு போட்டாச்சு. கார்டு உள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிறது H1, அதுதான் சைன்இன் அந்த ஹெட்டிங். ஸோ இதுக்கு அடுத்து ஃபார்ம். இந்த ஃபார்ம் ஆக்ஷன்லாம் இப்போ கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் போட்டுக்கோங்க. அது உள்ள ஒரு இன்புட்டுக்குமே நான் இன்புட்டுங்கிற கிளாஸ் வச்சு ஒரு டிவிஷன் போட்டுக்கிறேன். இன்புட்டுங்கிற கிளாஸ் வச்சு டிவிஷன் உள்ள இன்புட்டை ஃபஸ்ட்டு இமெயில் இன்புட், இமெயில். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்புட் இமெயிலுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருவோம். பிளேஸ் ஹோல்டர் என்டர் இமெயில் அட்ரஸ், இன்புட்டில் பாஸ்வேர்டு இன்புட். ஸோ இன்புட் பாஸ்வேர்டு. இதோட பிளேஸ் ஹோல்டர் ஜஸ்ட் இப்போதைக்கு பாஸ் பண்ணி கொடுத்துடலாம், டபிள்யூ மிஸ்ஸிங். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் சப்மிட் பட்டன். ஸோ இதுவுமே ஒரு இன்புட்டாக தான் நான் கொடுக்குறேன், சப்மிட் பட்டன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. மற்ற எல்லாமே ஃபுல் வித்தில் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரையும் இருக்குது. ஸோ லாகின் இந்த சப்மிட் பட்டன் மட்டும் நடுவில் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் ஒரு தனி கிளாஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். அது பேருமே நான் சப்மிட்னு வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ நம்ம HTML முடிச்சிட்டோம். இதை நான் லைவ் சர்வர் ஓப்பன் பண்ண போகிறேன். உங்களுக்கு லைவ் சர்வர் இல்லைன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், லைவ் சர்வர். இது இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு லைவ் சர்வர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் சர்வர் நீங்கள் காட்டும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைவ் சர்வர் கோ லைவ் நீங்கள் வந்துடும். இது அப்படி வரலன்னா HTML ரீட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு கொடுத்துட்டீங்கன்னா லைவ் சர்வர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு லைவ் சர்வர் ஓப்பன் ஆகிட்ருக்கோம். இதோ பாருங்கள், லைவ் சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ரைட்டில் வைக்கிறேன், இதை நான் லெஃப்டில் வச்சுக்கிறேன். இது மறைதில்லை. ஸோ வியூவில் போயிட்டு டாகல் வேர்ட் ட்ராப் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே கீழே வந்துடும், வசதியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு மட்டும் இது வரல. ஸோ நான் இங்கே லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லாகின் பட்டன் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சேவ் பண்ணால் இந்த இடத்துல லாகின் வந்துடும். ஸோ இப்போ நம்ம HTML முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே CSSக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இதோட மார்ஜின்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஸ்டார் கொடுத்துட்டு, ஸ்டார்னால் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ மார்ஜின் டிஃபால்ட்டாக இருக்க மார்ஜின் நான் 0 பண்ணிக்கிறேன். அதே போல் டிஃபால்ட்டாக இருக்க பேடிங்கை நான் 0 பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங்க்கு ஒரு டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னருக்கு
எனக்கு வந்து இந்த மொத்த கண்டெய்னர்லையுமே வெறும் நடுவில் மட்டும்தான் இந்த 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 கண்டென்ட் எல்லாமே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் வந்து எனக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்ன வேணும்னா ரோ தான் வேணும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து எப்போவுமே எனக்கு சென்டர் தான் வேணும், ஏன்னா எனக்கு சென்டரில் தான் அந்த கண்டென்ட் தேவை. நெக்ஸ்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸும் சென்டர். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டரில் வரணும்னா நம்ம வந்து வித்தும் ஹைட்டும் கொடுக்கணும். இந்த கண்டெய்னர் வந்து ஃபுல் வித்து கொடுத்தா தான் இந்த மொத்த ஸ்க்ரீனுக்குமே இந்த சைன்இன் வந்து சென்டரில் இங்கே வரும். ஸோ இந்த ஃபுல் வித்து வந்து 100%. அதே போல் ஹைட்டு வந்து எனக்கு ஹைட் ஈக்குவல் டு அதுவும் 100 தான் வேணும் எனக்கு. ஸோ வந்து ஹைட் வந்து 100 VH கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன, இப்போதைக்கு நான் கிரேடியன்ட் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதுவரையும் நம்ம சேவ் பண்ணி பார்ப்போம். லோட் ஆகல. ஸோ வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னென்னா இந்த style.css வந்து இங்கே நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம கண்டெய்னருக்கான ஒரு சின்ன பார்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கார்டுக்கு போயிடலாம். கார்டு வந்து கண்டெய்னர் உள்ளே இருக்குது. ஸோ கண்டெய்னர் ஸ்பேஸ் கார்டு இப்படி கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்ல, ஏன்னா நமக்கு வெள்ளை கலர் கார்டு இருந்துச்சு நடுவில். ஸோ நான் ஃபுல் வெள்ளை கொடுக்க விரும்பலை, அதுக்கு பதிலாக நான் நியர் வெள்ளை கொடுக்க போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட வெள்ளை, ஆனால் ஒரு மாதிரி லைட் கிரேஷ் இருக்கும், அது வெளியில் தெரியாது. ஸோ இந்த வெள்ளை மட்டும் வச்சு சேவ் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. ஸோ குட்டி வெள்ளை பாக்ஸ் ஒன்று வந்துருச்சு. இதுக்கு அடுத்து வந்து பாக்ஸ் ஷேடோ. இந்த கார்டு வந்து எனக்கு அப்படியே பச்சைக்குன்னு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கிறதுக்கு பாக்ஸ் ஷேடோ நான் கொடுத்துக்கிறேன். பாக்ஸ் ஷேடோவில் வந்து ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலில் எவ்வளோ வேணும்னு கேட்கும், ஹரிசாண்டல் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து 0. எனக்கு வந்து ஹரிசாண்டல் இந்த இந்த டைரெக்ஷனில் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷனில் 10 பிக்சல் நோத்திக்கிறேன். அதே போல் பிளர் 8 பிக்சல். பிளர்னால் எந்த அளவு வந்து ஒரு ஷேடோஷாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதே போல் ஸ்ப்ரெட்டும் எந்த அளவு பரப்பளவில் ஷேடோ இருக்குது. ஸோ இப்போ ஷேடோ கலரு 7A ஸோ 7A கிட்டத்தட்ட ஒரு கிரேஷ் கலர் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வந்து இங்கே ஷேடோ தெரியுதுன்னு தெரில, நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள் ஷேடோ தெரியுது. ஸோ ரொம்ப ஷேடோ போட்டாலும் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். இதோட பேடிங் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். டாப்லேருந்து எனக்கு 15% பேடிங்கிறது உள்ளே வரும். ஸோ டாப் 15%, ரைட் வந்து 15 பிக்சல், ரைட் வந்து 30 பிக்சல், பாட்டம் வந்து 15 பிக்சல். அதாவது டாப்பும் பாட்டமும் நான் ஈக்குவலாக கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் ரைட்டு மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் வந்து 30 பிக்சல் கொடுத்துருக்கேன், லெஃப்ட் வந்து 15 பிக்சல். ஸோ இதெல்லாம் நான் எப்படி கொடுக்குறேன்னா ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டேன். ட்ரையல் அண்ட் எரர் தான், நீங்கள் எது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வித்து, இந்த டப்பாவோட வித்து வந்து நடுவில் இருக்க கார்டோட வித்து வந்து எனக்கு 80% கொடுத்தா சரியாக இருக்கும். ஸோ வித் 18%. ஸோ கூர்மையான பார்டர் இருக்குது, அந்த கார்னர்ஸ்லாம் கூராக எனக்கு தேவையில்லை. ஸோ மழுங்கினா போல் எனக்கு அந்த கார்னர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கார்டு கிடைக்கும். ஸோ இப்போ கார்டு முடிச்சிட்டோம். ஸோ அந்த H1 ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம். H1 வந்து எனக்கு சென்டரில் வேணும். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். நெக்ஸ்ட்டு வந்து கலரு, அது வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த கலர் எனக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக 333ன்னு ஒரு கிரேயிஷ் கலரை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம். சைன் பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்டில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, எனக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து மார்ஜின் பாட்டம் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். பாட்டம் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே இருக்க ஃபார்ம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக நம்ம இது பண்ணி பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். ஃபார்ம் வந்து ஆக்சுவலி இதை நான் வந்து நடுவில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்ம் மொத்தத்தையும் வந்து நான் ஃப்ளெக்ஸில் போட போகிறேன். அப்போ வந்து சிம்பிளாக நமக்கு ஈஸியாக வந்து சென்டரில் வந்துடும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம். ஏன்னா வந்து ரோனா பக்கத்தில் வரும், காலம்னா நமக்கு மெயின் ஆக்சிஸ் வந்து ஒன்று கீழே ஒன்று இருக்கும்.
இதுக்கே காணொளி ரொம்ப நீளமாக போகுது, 10 நிமிஷம் தாண்டி. இதோட அடுத்த பகுதி, அதாவது கடைசி பகுதி நாளைக்கு மாலை 5 மணிக்கு கண்டிப்பாக நான் போட்டுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.